மதுரையில் 2 நாட்களுக்கு போடப்பட்ட 144 தடை உத்தரவு. மதுரையில் மத பிரச்சனையை தூண்டும் ஹிந்து முன்னணி அமைப்பினர். அயோத்தி ராமர் கோவில் போல திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலிலும் உருவாகி வரும் மிகப்பெரிய ஆபத்து. திருப்பரங்குன்றம் மலை ஹிந்துக்களுக்கு சொந்தமா முஸ்லிம்களுக்கு சொந்தமா? டீட்டெயிலாக பார்க்கலாம். மதுரையில் 2 நாட்களுக்கு 144 தடை உத்தரவு போடப்பட்டிருக்கு. இந்த தடை உத்தரவு எதனால் போடப்பட்டுச்சு? இது காரணம் யாரு? வேற யாரும் காரணம் இல்லை. இதுக்கு காரணம் இந்து முன்னணி அமைப்பினர் அறிவித்திருந்த போராட்டம் தான். அவங்க எதுக்காக போராட்டம் பண்ணணும்? அது கடந்த 15 நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சர்ச்சையான நிகழ்வுல இருந்து ஆரம்பிக்குது. திருப்பரங்குன்றம் மலையில அடிப்பகுதியில் முருகன் இருக்கார். திருப்பரங்குன்றம் மலை முருகனோட அறுபடை வீடுகளில் முதலாவது வீடுன்னு சொல்லப்படுது. அதே போல திருப்பரங்குன்றம் மலையோட உச்சியில காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு. அதோட மறுபக்கத்தில் அதாவது கொஞ்சம் தள்ளி சிக்கந்தர் பாதுஷா தர்கான்னு முஸ்லீம்கள் கொண்டாடக்கூடிய ஒரு தர்கா இருக்கு. கடந்த மாத தொடக்கத்தில் இந்த தர்கால சந்தனக்கூடு திருவிழா நடைபெற்றது. அதுக்கப்புறமா கடந்த மாதம் 18ஆம் தேதி கந்தூரி விழா நடைபெறதா இருந்துச்சு. இந்த கந்தூரி விழா அப்படின்னா என்னன்னா, ஆடு கோழி இது போன்ற மிருகங்கள்லாம் அந்த தர்கா முன்னாடி போய் பலியிட்டு அதை அங்கே சமைச்சு சாப்பிட்றதான். திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு மேலே இது மாதிரி அசைவம் சாப்பிடலாமா அப்படின்னு ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. இது எப்படி நீங்கள் இந்த அறிவிப்பு விடலாம், இந்த கந்தூரி விழாவை நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு சர்ச்சை வெடிக்க ஆரம்பிக்குது. இதை யார் கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஹிந்து முன்னணி அமைப்பினர், அதாவது பாஜக சார்ந்த கட்சிகள் அனைவருமே இதை முன்னெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமாக ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி ஹெச் ராஜா, நயினார் நாகேந்திரன் உட்பட பல்வேறு பாஜக பிரமுகர்கள் அந்த கோயில், அதாவது திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க. எதனால் அப்படின்னா, இந்த பிரச்சனையை நாங்கள் கையில் எடுக்க போகிறோம் அப்படின்றத அறிவிக்கிறதுக்காக. அதன்படி பார்த்தா 4ஆம் தேதி ஒரு அறப்போராட்டம் சொல்லியிருந்தாங்க. இந்த அறப்போராட்டம் எதுக்காக அப்படின்னா, இந்து மக்களுக்கு விரோதமாக தமிழக அரசு செயல்படுது, அது இல்லாமல் அந்த தர்காவை மூடணும், அப்படி இல்லைன்னா அந்த கந்தூரி விழாவை நிறுத்தணும் அப்படின்றதான் அவங்களுடைய கொள்கையாக இருந்தது. இப்போ இது மாபெரும் சர்ச்சையை வெடிக்க போது, ஒருவேளை அயோத்தி கோயில் பிரச்சனையை போல இந்த தர்கா பிரச்சனையும் வந்துடும் அப்படின்னு பயந்த மதுரை கலெக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதுக்கு தடை உத்தரவு போடுறாங்க. அனுமதியும் கொடுக்கல போராட்டத்துக்கு. 144 தடை உத்தரவு போடுறாங்க. அதையும் மீறி அந்த ஹிந்து முன்னணி அமைப்பினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மக்கள் எல்லாம் வந்தே ஆகணும் அப்படின்னு தண்டோரா போட்டும், அதே மாதிரி இந்த சோசியல் மீடியாவில் வாட்ஸ்அப் இது போன்ற சமூக வலைதளங்கள் மூலமாகவே மக்கள் கூட கனெக்ட் ஆகி நீங்கள் வரணும் அப்படின்ற வேண்டுகோள் வச்சுட்ருக்காங்க. இத்தனை எதிர்பார்ப்புகளை மீறி அங்கே போராட்டம் நடக்குமா நடக்காதா, என்னென்ன இஷ்யூலாம் ஆகும் அப்படின்னு போயிட்டுருக்கு. இதை தாண்டி அந்த இடத்துல கந்தூரி விழா அப்படின்றது நீண்ட காலமாகவே நடைபெற்றுட்டு இருந்தது தான். திடீர்னு ஒன்று நாங்கள் ஆரம்பிக்கலை. ஏற்கனவே அப்படி ஒரு நடைமுறை அங்கே வழக்கத்தில் தான் இருந்தது. இப்போ பாஜக அந்த ஹிந்து முன்னணி அமைப்பானலாம் வேணும்னே ஒரு சர்ச்சையை உருவாக்குறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் போயிட்டுருக்கு. அதே மாதிரி எப்படி இங்கே ஹெச் ராஜா இவங்கெல்லாம் போனாங்களோ, அதே மாதிரி முஸ்லீமில் ராமநாதபுரம் எம்பியாக இருக்கக்கூடிய நவாஸ்கனி போய் பார்த்தார். அவர் இந்திய முஸ்லீம் லீக் யூனியனோட துணைத் தலைவராகவும் இருக்கார். அவர் போய் பார்த்ததுலேருந்து அப்பா அவர் பிரியாணி சாப்பிட்டாரு, எப்படி அசைவம் சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு சர்ச்சையும் போயிட்டு இருந்தது. அவர் நான் அப்படி சாப்பிடலன்னு சொல்லலாம், அண்ணாமலை இவங்கெல்லாம் அங்கே சாப்பிட்டாங்க அப்படின்ற ஆதாரங்கள்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. ஹிந்து முன்னணி அமைப்பினர் இந்த பிரச்சனையை மிகப்பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக மக்கள்கிட்ட மதவெறியை ஊற்ற முயற்சியில் இருக்காங்க. இது தமிழகத்தில் ஹிந்துக்கு பாதுகாப்பே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய எழுச்சின்ற பேரில் ஒரு மதவெறியை ஊட்டிகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இன்னொரு புறம் இந்த மலை பிரச்சனைன்றது இப்போ தொடங்கலைங்க. கடந்த 1 நூற்றாண்டு காலமாகவே இருக்குது. 1930 இது சார்ந்த ஒரு வழக்கில் திருப்பரங்குன்றம் மலை ஹிந்துக்களுக்கு தான் சொந்தம், அதாவது திருப்பரங்குன்றம் முருகனுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு 1994 உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்தப்போ கூட அப்பவும் திருப்பரங்குன்றம் முருகனுக்கு தான் இந்த மலை சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஹிந்து முன்னணி அமைப்பினர்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க அங்கே தர்கா வச்சிருக்கிறது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் அங்கே இந்த கந்தூரி விழா இது மாதிரியான இந்த அசைவ பொருட்களை கொண்டு வரக்கூடாது, அது மாதிரியான எந்த விழாக்களும் நடத்தக்கூடாது. சொல்லப்போனால் இந்த சிக்கந்தர் பாதுஷா தர்கான்றது எப்போ உருவாச்சு? இப்போ உருவானதான். சொல்லப்போனால் ஆக்கிரமிப்பு தான் பண்ணியிருக்காங்க. இது சார்ந்த வழக்குகளும் போயிட்டு தான் இருக்குது. இதுக்கான முழுமையான விவரங்கள் பிற்காலத்தில் வெளியே வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பகிர்ந்துட்டு இருக்காங்க. தெருக்கல்ல 5 பேரோ 5 பேருக்கு மேலவோ கூட மக்கள் ஒன்று கூடக்கூடாது. இதனால் பல்வேறு விழாக்கள் பொதுக்கூட்டங்கள் இதெல்லாம் தடைபட்டு போயிருக்கு. அதே நேரத்தில் மதுரையில் இப்படி ஒரு மோசமான மத பிரச்சனை உருவாகும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்காத வேளையில்
இப்படி ஒன்று தூண்டி விடுற விதமாக இந்து முன்னணி அமைப்பினர் செயல்பட்டு இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக தான் இருக்குது. இப்போ இந்த சூழலில் வந்து அரசு வந்து ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்ற முனைப்போட தான் அந்த போராட்டத்துக்கு வந்து அனுமதி மறுத்திருக்காங்க. அதே நேரத்தில் போராட்டத்தை நடத்தியே தீர்வுன்னு ஒரு குரூப் சுற்றிட்டு இருக்கு. இப்போ இந்த சூழலில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்கு உள்ளாகும் அப்படின்னு பயந்து தான் அரசு வந்து அந்த போராட்டத்துக்கு அனுமதி மறுத்திருக்காங்க. அதே சூழலில் போராட்டத்தை நடத்தியே தீர்வோம் அப்படின்னு ஒரு குரூப் சுற்றிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை எது மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த போகுது அப்படின்னு தெரில. ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே அதுவும் மதுரை இது போன்ற மாநகரங்களில் ஒரு மதவெறி ஜாதி வெறி இதெல்லாம் தூண்டப்படுறது வந்து அவ்வளோ நல்லதுக்கு இல்லை. அது மக்களுக்காக இருந்தாலும் சரி, அரசாங்கத்துக்காக இருந்தாலும் சரி. இந்த விவகாரத்தில் அரசாங்கம் பண்ணது சரியா? இந்த போராட்டம் நடத்தலாமா? இந்து முன்னணி அமைப்பினர் ஒன்றுமே இல்லாததை ஊதி பெருசாக்கிட்டு இருக்காங்களா? அதே நேரத்தில் மதுரையை சேர்ந்த யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த கந்தூரி விழான்றது நீண்ட காலமாக கொண்டாடப்படுதா, இல்லை முஸ்லீம்கள் இப்போ தான் அதை புதுசாக அங்கே திணிச்சிருக்காங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.